திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள குரும்பப்பட்டியில் 97 மாணவ மாணவிகளுடன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் போதும் மதிய உணவு இடைவேளையின் போதும் துர்நாற்றம் வீசி வந்துள்ளது. இதற்கான காரணத்தை பார்த்தபோது சிறுநீர் கழிப்பறையில் தரை மற்றும் சுவர்களில் மாணவர்கள் சிறுநீர் கழிப்பதால் மாணவர்களது ஆடை மற்றும் கால்களில் சிறுநீர் துளிகள் தெளித்து இருந்ததும் அதுவே வகுப்பறையில் துர்நாற்றம் ஏற்பட காரணமாக இருந்ததும் கண்டறியப்பட்டது. வகுப்பறை மற்றும் சிறுநீர் கழிப்பிட அறையில் துர்நாற்றத்தை போக்க சிறுநீர் தொட்டிகளை அமைக்க அரசு நிதியை எதிர்பார்க்காமல் இப்பள்ளி மாணவர்கள் களமிறங்கினர். சுபிக் பாண்டியன், சந்தோஷ், ராகுல், தயாநிதி, பிரபாகரன் ஆகிய மாணவர்கள் ஆசிரியர் கேசவன் உதவியுடன் 20 லிட்டர் வாட்டர் கேனை கடையிலிருந்து குறைந்த செலவில் பெற்று சிறுநீர் தொட்டி போன்று செய்து சிறுநீர் கழிப்பிடத்தில் மாணவர்களின் உயரத்திற்கு ஏற்ப தேவையான இடத்தில் பொருத்தி வடிகால் குழாயுடன் இணைந்து பாதுகாப்பான நவீன சிறுநீர் கழிப்பிடத்தை தயார் செய்தனர். இதனால் சிறுநீர் தேங்காமல் அனைத்து மாணவர்களும் சுகாதாரமான முறையில் சிறுநீர் கழிப்பிடத்தை பயன்படுத்தியதால் துர்நாற்றம் வீசவில்லை. அரசு நிதியை எதிர்பார்க்காமல் மாணவர்கள் செய்த சுகாதாரமான கழிப்பிட வசதி மற்ற பள்ளிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் டிசைன் ஃபார் சேஞ்ச் எனும் குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கான உலகளாவிய நிறுவனம் 27 மாநிலங்கள் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான புதிய சிந்தனைகள் படைப்புகள் குறித்த போட்டி ஒன்றை 2 நாட்கள் நடத்தியது. இதில் குரும்பப்பட்டி மாணவர்கள் செய்த பாதுகாப்பான சிறுநீர் கழிப்பிடம் எனும் திட்டம் தமிழக அளவில் முதலிடம் பெற்றது. இதற்கான விருதையும் ரூபாய் காசோலையையும் குரும்பப்பட்டி பள்ளி மாணவன் சுபிக் பாண்டியன் மற்றும் ஆசிரியர் கேசவன் ஆகியோரிடம் நிறுவனம் வழங்கியது. 34 நாடுகளில் மாணவர்களின் நலனுக்காக செயல்படும் டிசைன் ஃபார் சேஞ்ச் நிறுவனம் வழங்கிய விருதை குரும்பப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.